இது பெரியார் மீது உள்ள நீங்க ஒரு விமர்சனம் எடுத்துக்கக்கூடாது. இந்த வார்த்தைகள்லாம் நீங்க வந்து காது கொடுத்து கேட்க முடியாது. நீங்க பெரியார் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த பெரியாரிஸ்டும் 5 நிமிஷம் கூட சொல்ல முடியாது. என்ன செஞ்சிருக்கிறார்? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? அண்ணா திமுகன்னு ஆரம்பிச்சார். அண்ணா வந்து ஒரு தமிழர். அப்போ ஒரு சரியான தமிழர் ஒரு கையில் எடுத்துக்கிட்டாரு. பெரியாருக்கு அது பிடிக்காதனால பெரியார் பேர் அவர் சொல்லவே இல்லை. எம்ஜிஆர் யாரு? எம்ஜிஆர் மலையாளியா, இலங்கைக்காரரா, தமிழ்காரரா? என்னென்னு ஸ்டாம்ப் குத்திங்க நீங்க? ஒரு இந்த கலாச்சார மாற்றம் இருக்குல்ல 67க்கு அப்புறம், அது ஒரு பெரிய ஷாக். அது ஒரு பெரிய கல்ச்சரல் ஷாக் எனக்கு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றை வந்து இன்னைக்கு மீடியாவில் சொல்லக்கூடாத அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான அனுபவம் எனக்கு அந்த படத்தை ஆரம்பித்தது. இன்னொன்று அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எனக்கு அது வந்து அடையாளப்படுத்துச்சு எனக்கு. காமராஜர் படத்துக்கு இளையராஜா அவர்கள் உடனே இசையமைக்க ஒத்துக்கிட்டாங்க. பெரியார் படத்துக்கு வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிற ஒரு வாதம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை நான் அவருடைய இதுக்குள்ளே போய் அந்த பதில் மட்டும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அரசாங்கம் வந்து சொல்லப்போனால் அது வந்து என்னையே வந்து அந்த படத்தை எடுக்க சொல்லி வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் தள்ளினாங்க, டைரக்டர் மகேதன் உட்பட. நானும் போயிட்டு வந்து ஃபோனில் சத்யராஜ்கிட்ட வந்து நான் சொன்னேன், நான் பண்ணிட்டதா இருக்கேன். அவர் வந்து நீங்கள் பண்ணால் நல்லது தான், காமராஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீரமணி ஐயாவை பார்த்தேன். இதுக்குள்ளே அவங்க ஸ்மெல் பண்ணி, உங்களுக்கு அதுக்குள்ள அர்த்தம் புரியுதா, அவங்க அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த காலகட்டத்தில் நான் பெரியாரை பற்றிய விஷயங்களை வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன். முதல்ல ஒரு ஆடியோ கேட்போன்னு சொல்லிட்டு வந்து கேசட் எடுத்து காரில் போட்டுட்டு கேட்குறேன். இது பெரியார் மீது உள்ள நீங்கள் ஒரு விமர்சனம் எடுத்துக்கக்கூடாது. இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் வந்து காது கொடுத்து கேட்க முடியாது. நான் பெரியார் நேரில் பார்த்தவனோ, காமராஜரை பார்த்துருக்கேன், எம்ஜிஆரை பார்த்துருக்கேன், ஜெயலலிதா மேடத்தை பார்த்துருக்கேன், கலைஞரை பார்த்துருக்கேன். காது கொடுத்து கேட்க முடியாது நீங்கள். ஏன்னா இதில் எனக்கு அவர் மேலே இருந்த மரியாதை பூரா சிதைஞ்சிருச்சு. எனக்கு முழு மரியாதை சிதைஞ்சிருச்சு. ஆமாம். எப்படி வந்து இது ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அது வந்து அப்படி தான் நம்ம வந்து பட்டு வந்திருக்கோம். அப்புறம் நான் வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன். வேண்டாம், இவரை பற்றி நம்ம ரிசர்ச்சே பண்ண வேண்டாம்னு ஐ ஸ்டாப்ட் இட். அப்போ அரசாங்கம் வந்து இவங்களுக்கு 95 லட்ச ரூபா கொடுத்தாங்க. கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விஷயமா நான் அவர் பாயிண்ட்லேருந்து பேச முடியும். எனக்கு அது பட்டுச்சு. கடவுள் மறுப்புங்கிறது அவர் ஏற்காதவர். அவர் ஒரு முழு பக்திமான். அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்னொன்று முழு கதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ காமராஜரோட நான் வந்து ஒன்லைன் கொண்டு போனேன், சினாப்சிஸ் கொண்டு போனேன், படித்தார், மியூசிக் போட்டார். முதல்வர் மகாத்மா படம் முதல்ல காந்திக்கு நான் பண்ண மாட்டேன்ட்டார். படத்தை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 மணி நேரம் தான் பார்த்துருப்பாரு. நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்டார். முதல்வர் மகாத்மா காந்தியை பற்றிய படம். காந்தி திரும்பி வந்தால் என்ன ஆகுங்கிற மாதிரியான படம். நாளைக்கு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னாரு. கொஞ்சம் கரெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட். அடுத்த நாள் ஆரம்பிச்சிட்டார். இந்த படம் முழுக்க பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து அவர் செய்கிறாரு. அவருக்கு மனசுக்கு ஒப்பாத விஷயங்கள் அவர் டெஃபினட்டாக வந்து அது நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் அவர் செய்கிறதில்ல. அப்படி ஏதோ இருந்திருக்கலாம். எனக்கு மற்றபடி பெரியாருக்கும் அவருக்குமான புரிந்து கொள்ளல்ங்கிறது எனக்கு தெரியல. இன்னொன்று அவர் வந்து அந்த அரசியல் இப்போ தான் வேறு மாதிரி போயிட்டு இருக்க ஜாதி. நான் அதை பேசலாம்னு நினச்சேன். அதாவது நீங்கள் சொன்னீங்க, இப்போ பெரியாருடைய வார்த்தைகளை கேட்கும்போது நமக்கு அது பிடிக்காமல் போகுது அப்படின்னு. ஆமாம். இன்றைக்கு அரசியல் மேடைகள்லாம் பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது அதுவும் ஒரு காரணமா? நீங்கள் பெரியார் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பெரியாரிஸ்டும் 5 நிமிஷம் கூட சொல்ல முடியாது. என்ன செஞ்சுருக்கிறார்? ஜாதியை ஒழிச்சிருக்காரு அப்படின்னாங்க. எங்கே போய் ஒரு ஜாதியை ஒழிக்க முடியும்? எங்கே ஜாதி ஒழிஞ்சிருக்கா? அவர் என்ன பதவியில் இருந்தாரா? ஜீவோ போட்டார், என்ன போட்டார்? என்ன பதவி? அவர் இப்போ ஜாதி எப்படி ஒழிக்க முடியும்? இல்லை, பெண்களுக்கு வந்து சொத்துல சம உரிமை அப்படிங்கிறது கலைஞர் கலைஞர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது. அது மாதிரியான சிந்தனைகளை வந்து சட்ட ரீதியாக செயல்படுத்துவதற்கு அவர் ஒரு உந்துதலாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமாம். இப்போது திராவிட கட்சிகளுக்கு வந்து அவர் போட்ட பாதையில் இவங்க ட்ராவல் பண்ணாங்க. இப்போ பெரியார் அரசியலுக்கு வந்து ஈரோட்டை வந்து இவங்க எடுத்துக்கிட்டதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. பெரியாருடைய சந்ததிகள் யாரும் இன்னும் அரசியல் இருக்க மாட்டாங்க. அவர் பையனுக்கு கொடுக்கல, அவருடைய பிரதருக்கு கொடுக்கல அந்த சீட்டை, காங்கிரஸுக்கு கொடுக்கல, வச்சுக்கிட்டாங்க. அண்ணா அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. கரெக்டாக அண்ணாவோட யாராவது இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. பெரியாருக்கு வந்து ஒரு சேரை போட்டு வச்சு இவங்க தலைவர் நாங்கள்லாம் இப்படி போட்டு வந்து அவர் போட்டு வச்சுருந்த ராஜபாட்டையில் இவங்க ட்ராவல் பண்ணி ஆட்சியை பிடிச்சி இவங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இவங்க என்னைக்கு அதை விடுறாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பிடிதலை வேணும்ல. எம்ஜிஆர் என்ன பண்ணார்? அண்ணா திமுகன்னு ஆரம்பித்தார். அண்ணா வந்து ஒரு தமிழர். அப்போ ஒரு சரியான தமிழர் ஒரு கையில் எடுத்துக்கிட்டார். பெரியாருக்கு அது பிடிக்காதனால பெரியார் பேர் அவர் சொல்லவே இல்லை. பெரியாரும் உயிரோடு இருந்தாலும் 72 கட்சி ஆரம்பிக்கிறது ஏன் பெரியார்னு ஏன் சொல்லல அவர்?
அவர் சரியான ஆள் தான் பெரியாரை தானே சொல்லியிருக்கணும். பெரியார் திமுகன்னு தானே அவர் பண்ணியிருந்திருக்கணும். ஏன் அண்ணா திமுகன்னு வச்சார் அவரு? அதில இருக்க அரசியல் புரியுதா உங்களுக்கு? இப்படி தானே தமிழக அரசியல் செயல்படுது. ஸோ இன்னைக்கு வந்து இப்போ திராவிட கட்சிகளை நோக்கி வைக்கப்படுற விமர்சனங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்கிறீங்களா? 100% சரிதானே சார். சார் இப்போது சிந்தனைகள் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன். கண்ணனுடைய சிந்தனைகள். நீ என்ன சிந்திப்பின்னு எனக்கு தெரியும். அந்த சிந்தனை வந்து செயல் வடிவம் பெற்று மக்கள்கிட்ட போனா தானே அதுக்கு வந்து பிரயோஜனம். நான் என்னமோ சிந்திச்சுட்டு இருப்பேன். புக்கில் எழுதி வைக்கிறேன். எவனோ படிச்சுட்டு போகிறான். என்ன இருக்குது? அதுக்கு என்ன இது இருக்குது? இப்போ இன்னைக்கு வந்து அம்பேத்கரும் காந்திக்குள்ள வித்தியாசம் தானே. ஒருத்தர் படிப்பாளி, ஒருவர் வந்து தரையில் இறங்கி நடக்கிறவர், செயல்படுத்துகிறவர். ஸோ காந்தி வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பர்சன். இவர் வந்து எழுத்தாளர், பேச்சாளர் அப்படி இருப்பாங்க. இதில் இருக்குது பார்த்தீங்களா, பைபிளில் ஒரு வசனம் வருதுன்னு நினைக்கிறேன். பிரார்த்தனை பண்ணுறதை விட அவனுக்கான எதை பண்ணு அப்படின்னு ரொட்டி சொல்லி. துண்டு கொடு. பிரார்த்தனை பண்ணல ஒரு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து பல பேர் வந்து மேடை பேச்சாளர்கள், செயல்படுத்துகிறவங்க கிடையாது. அப்போ சீமான் இப்போ மேடைக்கு பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்கள் ஆதரவா எதிர்ப்பா? இல்லை, நான் கட்சி அப்படி நான் பார்க்க இல்லை, விரும்பல. அவரோட கருத்து ரீதியாக சொல்கிறேன். அவரோட கட்சியே வேண்டாம். பெரியார் யார், பிரபாகரன் யார்? இங்கே பெரியாரையாவது ஒரு கட்டுக்குள்ளே எடுத்துக்கிடலாம். பிரபாகரன் எதுக்கு நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே? உங்களுக்கு யாராவது அங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்லைல்ல. நீங்கள் பேசுகிற தமிழ் அவன் பேசுகிறானா? உங்களை அங்கீகரிச்சானா அவன்? முழுக்க முழுக்க பணத்துக்காக அவனுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. ஒரு கொலைகாரனுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க நீங்கள். ஆனால் எம்ஜிஆர் ஆதரவு கொடுத்து தானே, பணம் கொடுத்து தானே அவரை வந்து வளர்த்து விட்டாங்க. எம்ஜிஆர் யார்? எம்ஜிஆர் மலையாளியா, இலங்கைக்காரரா, தமிழ்காரரா? என்னென்னு ஸ்டாம்ப் குத்துவீங்க நீங்கள்? ஒரு காலத்தில் இந்திராவுக்கே அவங்க ஆதரவு தேவைப்பட்டுச்சு. அந்த நாட்டுக்கு எதிராக இருக்குன்னு நினச்சாங்க, பண்ண. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்து வந்த வழி எப்படி இருக்குது? நீங்கள் பிரபாகரனை தமிழ்நாட்டில் எங்கே மார்க்கெட் பண்ணுறீங்க நீங்கள்? என்ன சம்மந்தம் இருக்குது ரெண்டுக்கும்? அவர் என்ன வந்து சேக்குவேராவுக்கு நம்ம ஊருக்குமே சம்மந்தம் கிடையாது. இங்கே எவ்வளோ பேர் இருக்கோம். இதையெல்லாம் கொண்டு வந்தது இப்போ அதிகமாக பரப்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் தான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு ஈரோடுகளில். ஆமாம், அவர் தான் கொண்டு வந்தார். எனக்கு அது பர்சனல் உடன்பாடு கிடையாது. நான் என்ன அரசியல்வாதி கிடையாது. பர்சனல் எனக்கு அதில் எனக்கு எந்த தயக்கம் கிடையாதுன்னு வைங்களேன். எனக்கு அநியாயம் என்னோட படங்களே அப்படிப்பட்ட விஷயங்கள் தான். காமராஜர் எடுத்துட்டீங்க, காந்தியை எடுத்துட்டீங்க, எம்ஜிஆரை ஏன் எடுக்க முடியல உங்களால்? இந்த கலாச்சார மாற்றம் இருக்குல்ல 67க்கு அப்புறம், அது ஒரு பெரிய ஷாக். அது ஒரு பெரிய கல்ச்சரல் ஷாக் எனக்கு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றை வந்து சில புத்தகங்களை வச்சு படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் காந்தியை பார்த்ததில்ல, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்குது. காந்தி இறந்ததுக்கப்புறம் அவருடைய தொண்டர்கள் எல்லாருமே வந்து நாட்டை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து இதாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு, இது ஒரு பெரிய சொத்து, இதை எப்படி வந்து வச்சு வாழ்கிறது அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வாழ்கிறதுங்கிற தாண்டி இப்போ எப்படி திருடி நம்ம வீட்டுக்கு கொண்டு வச்சுக்கிறதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க காங்கிரஸ்காரன். இன்னொன்று வந்து காமராஜர் எங்கள் ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதியினர். நீங்கள் அவர் வேலை என்ன கொண்டு போனாலும் காமராஜரில் எந்த பலனுமே அடைஞ்சிருக்க மாட்டான். ஒரு கேலண்டர் கொண்டு போனீங்கன்னா நாங்கள் ஒரு 100 கேலண்டர் வாங்கணும்னு சொல்லுவான். ஒரு புக்கு போட எனக்கு ஒரு 10 புக்கு கொடுங்க அப்படிமா. இன்றைக்கும் இப்போவும் நான் வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு வேலை செய்ய போகிறேங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நான் போனேன் அப்படின்னா சாயந்தரத்தில் ஒரு 10 லட்ச ரூபா நான் வந்து ரைஸ் பண்ணிட்டு வந்துட முடியும். ஒரு 10 மணி நேரத்தில் அதுக்கான ஆட்களை பார்த்து. காமராஜரை பற்றி எந்த வேலை செய்யணும்? ஆமாம், எம்ஜிஆரை பற்றி ஒரு வேலை செய்யணும்னு போனீங்கன்னா நீங்கள் சாயந்தரம் காருக்கு நீங்கள் தான் பணம் கொடுக்கணும். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவருக்கு கொடுத்து வள்ளல்ங்கிற பட்டம் வாங்கினவர். அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவருக்கு வந்து அதை ஃபர்தராக கொண்டு போகணும்னோ யாரும் நினைக்கல. எம்ஜிஆர் படத்தை மட்டும் கிடையாது, அவர் மேலே யாருக்கு இவங்களுக்கு வந்து என்ன அவங்க நினைக்கிறாங்க தெரியுமா? அவர் கொடுத்தாரு, அவருக்கு நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அவர் கொடுத்தாரு, நாங்கள் செட்டில் பண்ணிட்டோம். மேற்கொண்டு அவர் கொடுக்கறதுக்கு எங்கிட்ட நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அது வந்து கல்லூரி நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி நடத்துகிறவங்களாக இருக்கட்டும், தொழில் நடத்துகிறவங்களாக இருக்கட்டும் கிடையாது. இத்தனையும் நான் அவருடைய சினிமா லைஃப்பில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அதர்வைஸ் பொலிட்டிக்கலி ஒன்றும் பெருசாக நீங்கள் என்ன சைக்கிளில் வந்து 3 பேர் போகலாம், 2 பேர் போகலான்னு சொன்னார். இப்படி தான் இருக்குமே தவிர ஒன்றும் பெருசாக அவருக்கு வந்து வாஸ் அ கிரேட் ஃபிலிம் மேக்கர். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஃபிலிம் மேக்கருக்கும் சேலஞ்சு விடக்கூடிய அளவுக்கு அவருடைய அவருடைய காஸ்டியூம் சென்ஸு, மேக்கப் சென்ஸு, எல்லா மேக்கிங் சென்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியான சென்ஸ் இருந்தது. அது ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும். அவருடைய அரசியல் வந்து இது ஆனதுனால இதை எல்லாரும் ஓரங்கட்டிட்டாங்க. கிரேட் ஃபிலிம் மேக்கர். நான் நினச்சேன் அவருடைய அந்த லைஃப்பை நம்ம அருமையாக படமாக்கலாம். அவர் நுழைஞ்சது இன்னொன்று ஒரு உத்வேகம். நீங்கள் எடுக்க நினச்சது எம்ஜிஆருடைய சினிமா பற்றின சுற்றி மெயினாக அதுதான் அதில் முக்கியமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் சார் வந்து அதில் சொல்லப்போனால் அந்த ஃபிலிம் மேக்கர் வந்து அதோட சமரசம் அடையணும். அந்த சப்ஜெக்டோட அவனை கன்வின்ஸ் பண்ணணும்.
இப்போ வந்து காமராஜர்னா நான் வந்து இன்னொரு 10 படம் கூட எடுக்க முடியும். அவ்வளவு விஷயங்கள் அங்க இருக்கு. நாட் ஒன்லி விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவரு. காந்தியா கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவங்கள. இன்னும் வந்து செய்யணும். ஏன்னா அவங்கலாம் வந்து நாட்டுக்காகவே வாழ்ந்தவங்க. ஸோ இவரது வரும்போது எனக்கு அந்த அவருடைய சினிமா போர்ஷன், அவருடைய ஸ்ட்ரகிள் ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு எனக்கு. எப்படியாவது வந்துரணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள், தொடர் முயற்சி இருக்குல்ல. எம்ஜிஆருடைய எம்ஜிஆரோடது. ம், ஆமா. ம். அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. நீங்க அதுக்கு ஒரு ஆய்வு பண்ணியிருப்பீங்களே எம்ஜிஆருடைய வாழ்க்கையை பத்தி. 2 பெட்டி ஃபுல்லா புத்தகம் இருக்கு அந்த ரூம்ல. மோர் தென் 1 வருஷம் அதே ஜெயராஜ் தான் வந்து இத்தனைக்கும் அவர் வந்து அ கலைஞர் மேல பற்று உள்ளவரு. இந்த விஷயத்த பண்ணார். அருமையா ஸ்கிரிப்ட் பண்ணோம். அது சார்ந்த சந்திக்காத ஆட்கள் கிடையாது. எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அது இன்னைக்கு மீடியால சொல்லக்கூடாத அளவுக்கு ரொம்ப ஒரு ஒரு மோசமான அனுபவம் எனக்கு அந்த படத்த ஆரம்பிச்சதுல. இன்னொன்னு அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் எனக்கு அது வந்து அடையாளப்படுத்துச்சு எனக்கு. ஓ! இப்படிலாம் இருக்கா அரசியல் அப்படின்னுட்டு. நேருவோட காலகட்டம் எப்படி இருந்துச்சு? சுதந்திர போராட்ட காலகட்டம் எப்படி இருந்துச்சு? காமராஜர், ராஜாஜி இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு, என்னடா இவ்வளவு இப்படி இருக்காங்களே! இவங்க தான் நாட்ட ஆள்றாங்களே! எனக்கு ரொம்ப புதுமையா இருந்துச்சு இந்த விஷயங்களே. சொந்த வீட்டை கொள்ளையடிக்கிறது இருக்குல்ல. அப்போ எம்ஜிஆரை பற்றி அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடிய வாய்ப்பே இல்ல. திரைப்படம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அப்படி சொல்ல முடியாது. நான் எடுக்கலங்கிறது யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சமரசம் படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இப்போ ஜெயலலிதாவுக்கு இந்த நினைவு மண்டபம் கட்டினா எத்தன கோடில கட்டுனாங்க? அதுல எவ்வளவு வந்து அதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க? அதுக்கு சமரசப்படுத்துறவங்க அதுக்கான இத வந்து செய்யும்போது செய்யக்கூடும். நீங்க அவங்க கேட்டதுக்கு நீங்க சம்மதிக்கல. நான் ஒரு வேள பட்னியா கூட இருந்துருவேன். என் மனசுக்கு ஒப்பாத விஷயத்த நான் செய்ய மாட்டேன் நான். நம்ம செய்யற வேலை ஜஸ்டிஃபைடா இருக்கணும். ஓகே இந்த வேலை வந்து இது செய்வதற்கு நாம் செய்வதற்கு தகுதியானது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலைய குடுத்து, ஐயோ! நம்ம வந்து என்ன எச்சுக்கலத்தனமா அந்த வேலை செய்றோம். இது நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலையாச்சே. அப்படி என்ன ஒரு வயிறு தானங்க. அதில என்ன இருக்கு? அதுக்கு போயிட்டு வந்து நம்ம ஒரு இதான வேலைய செய்யக்கூடாதுல்ல. இதில பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. "உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமேற்றப்படும்?" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க உப்பு அதில உள்ள சாரம் போயிடுச்சுன்னு வைங்க, நான் கிறிஸ்தவன் கிடையாது. பட் அதில உள்ள நிறைய விஷயங்கள படிச்சிருக்கேன். உப்பு சாரமெல்லாம் நீங்க உப்பு எதுக்கு சாரம் ஏத்துவீங்க? நம்ம ஒரு வேலை செய்யணும்னு நெனச்சா, நாம அட்லீஸ்ட் அதில கொஞ்சமாவது சரியா இருக்கணும். நம்மளே விழுந்துட்டோம்னு வைங்க, அங்க இது இருக்காதுல்ல. இப்போ உங்களுடைய திரைப்பட வாழ்க்கையில தொடர்ந்து இளையராஜா அவர்களுடைய நீங்க டிராவல் பண்ணியிருக்கீங்க. ம். அவருடைய வியக்கிற விஷயங்கள், அவருடைய குணநலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க? சொல்லப்போனா, இன்னைக்கு தமிழ் சூழல்ல வந்து மனுஷன் விலகி தான் இருக்க முடியும். பிகாஸ் இது வந்து அவ்வளவு தற்குறியா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ வள்ளுவர் காலத்தில சொன்ன கலாச்சாரமோ, எதுவுமே இன்னைக்கு நம்மகிட்ட இல்லவே இல்ல. அவரு என்ன சொல்றாரு, "உன்னுடைய செல்வமே அடுத்தவனுக்கு குடுக்குறது தான்" அப்படின்னு சொல்றாரு. எவனா அங்க குடுக்குறானா? அந்த காலத்துல உள்ள எதையாவது நம்ம ஃபாலோ பண்றோமா? எதையுமே ஃபாலோ பண்ணல. தமிழங்கிறவன் பாழ்பட்டு போயிருக்கிறான். இதுல வந்து அவரு தமிழன கட்டி அணைப்பாருன்னு என்ன நினைப்பீங்க? எப்படி நீங்க எதிர்கொள்ள முடியும்? அவரும் இசைய போட்டு அவர் பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கிறாரு. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஆமா, வேற காரணங்கள் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். பொதுவா இந்த மாரி ஒரு ஒரு இசையில மிகப்பெரிய ஒரு சாதனைகள் செய்தவங்க வந்து, வெளிநாடுகள்ல கொண்டாடப்படுற அளவுக்கு, இங்க நம்முடைய இந்திய நாட்டுல வந்து பெருசா அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? இல்ல அப்படி சொல்ல முடியல. ஒரு பதிவு போட்டோன்னா பாருங்களேன், எல்லாம் வந்து அவர கடவுளா தானே வந்து நான் அது அப்படி வந்து நம்முடைய அது ரசிகர்கள். நான் சொல்றேன். ரசிகர்கள் வந்து அவர வந்து உச்சாணி கொம்புல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணு. இருந்தாலும் அரசாங்கம்ங்கிறது ஒரு இசையமைப்பாளர்களுக்கு மிகப்பெரிய இசை வித்வர்கள் பண்ணவங்களுக்கு, அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ராஜ்யசபா குடுத்துருக்காங்களே அவங்க. இன்னொன்னு அவங்க இதெல்லாம் வச்சு அவங்கள நீங்க வந்து திருப்திப்படுத்த முடியுமா? அவங்க இத நோக்கி போறாங்களாங்கிறதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறி தான். இன்னொன்னு அவங்கள கடவுளா நம்ம வந்து கொண்டா அதில அபூர்வமான விஷயம் அவருக்கு அந்த இசை எப்படி கிடைக்குதுங்கிறது தான். ஹார்மோனியப்படி எடுக்குறாரு, ஆரம்பிக்கிறாரு, அவரு வந்து ஒரு பாட்ட போடுறாரு. இத நீங்க நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இது எங்கேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுல்ல? ஆமா. அதானே அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எத்தன பாட்டு திருக்குறள்ல? 2 பாட்டு. 2டே பாட்டு தான். 2 பாட்டு தான். அவ்வளோதான். இப்போ படத்தலங்கள்லாம் வந்து பாட்டுகள் இருக்கிறதில்ல. படத்த ஸ்லோ பண்ணுதுன்னு சொல்றாங்க. இத வந்து நம்ம 2 பாட்டு வச்சிருக்கோம். ஆமா. பின்னணி இசையெல்லாம் முழுமையா முடிஞ்சிருது. எல்லாம் முடிஞ்சது. டிஐ போட்டா முடிஞ்சுச்சு. டிஆர்ஐ நாள நாளான்னு போகும். அதோட முடிஞ்சது படம். திருக்குறள் படம் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கான ஒரு சமூகத்தில எப்படியான ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ம். இந்த திருக்குறள் ஓஹோ! இப்படி இது இது ஒரு விஷயம் இருக்கா? திருக்குறள் பற்றிய பிரச்சாரத்துக்காக தான் இந்த படத்த எடுக்கிறேன் நான். பட வடிவம் அடையும்போது, இது வேற ஒரு மீடியம். இது திருக்குறள் புக்கு போகாத இடத்துக்கெல்லாம் இது போகும். அப்ப இது என்ன அப்படின்னு அவன் வந்து தேடி வாசிக்கணும். அதற்கப்புறம் நிற்க அதற்கு தக. இப்போ என்கிட்ட நெறைய குறள் முற்றோதல் நடத்துறவங்கலாம் தொடர்புல இருக்காங்க. அவங்க நான் கேட்கறது உண்டு.
எத்தனை பேர் படிக்கிறாங்க? என்கிட்ட ஒரு 150 பிள்ளைங்க படிக்கிறாங்க. எல்லா பிள்ளைங்களும் வந்து எல்லாத்தையும் மனப்பாடமா சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப குரூரமா ஒண்ணு சொல்லுவேன். ஒரு பிள்ளையாவது நீங்க சைவமா மாத்திருக்கீங்களா? ஒரு பிள்ளையோட தகப்பனாவது மதுவ குடிக்க முடியாதபடி பண்ணியிருக்கீங்களா? அப்ப இது எதுக்கு திருக்குறள் கொளுத்திற வேண்டியதானே? பின்ன எதுக்கு அது? இட்ஸ் லைக் அதர் என்ன லிட்ரேச்சர் அது? அது வந்து அறநெறிய சொல்லுது. அத நீங்க ஃபாலோ பண்ண மனப்பாடம் பண்ண வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்க? இங்க நம்மகிட்ட ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. நம்ம செய்ய முடியாதெல்லாம் என் பிள்ளை பண்ணுவான். அது மாணவர்கள் பண்ணுவாங்க. அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க பண்ண முடியாது உங்க பிள்ளைங்க மேல எதுக்கு சுமத்துறீங்க நீங்க? அதனால இது வெறும் டெக்ஸ்ட்டா இருக்குல்ல எந்த பிரயோஜனமும் அதில ஏதாவது ஒரு பெர்சனலா நான் பள்ளி நாட்கள்ல வந்து வேட்டைக்கு போயிட்டு காட்டுல கிடைக்கக்கூடிய எலிய கூட சாப்பிட்டுருக்கேன். நெல்லை மாவட்டத்தில +2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள ஒரு எலி கிடைக்கும் வெள்ளையா. ம். அதெல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஜெ. கிருஷ்ணமூர்த்திய படிச்ச உடனே, அன்னைக்கே நான் சைவமா மாறிட்டேன். 91ல. இதுவரைக்கும் அப்புறம் முட்டை கூட சாப்பிட்டது கிடையாது. நான் சைவத்த பிரச்சாரம் பண்ணல. நீங்க ஒண்ண இப்ப காந்தி இது நடத்துறீங்களா? அவருடைய இதுபடி நடக்கணும். திருக்குறள கற்பிக்கிறீங்களா? முதல்ல அவரு சொன்னத இவன் கடைபிடிக்கணும். அப்புறம் சொல்லிக் குடுக்கணும். அப்ப தானே முறையா இருக்கும் அது. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்.